இந்த நாளுக்குரிய வார்த்தையானது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41, 42. தீர்க்கதரிசி எனும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்குரிய பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் சீஷர்களை ஏற்றுக்கொள்கிறவன் சீஷர்களுக்கு ஏற்ற பலனை அடைவான். இந்த இடத்துல 3 பேரை குறித்து பேசுகிறார். ஒன்று தீர்க்கதரிசி, மற்றும் ஒன்று நீதிமான், சீஷர். 3ம் பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக ஊழியர்களையும் ஆண்டவர் அனுப்புகிற ஊழியர்களையும் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீங்கள் அடையாமல் போவார். ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்று சொல்கிறார். அவர்களுக்கென்று அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய பேரை ஊழியக்காரரை கண்டால சிலருக்கு பிடிக்காது. ஊழியக்காரர்களையும் நம்ம நேசிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உங்களுக்காக வசனத்தை சொல்லுகிறவர்கள், சில நேரங்களில் கட்டப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும்போது அவர்கள் ஜெபித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார்கள், உபாசிக்கிறார்கள், சத்தியத்தை போதிக்கிறார்கள், உங்களை நல்வழியிலே நடத்துகிறவர்கள். அதற்கேற்ற பலனை கொடுப்பார். என்னுடைய குடும்பத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஏராளமான பரிசுத்தவான்கள் எங்கள் இல்லத்திலே தங்கியிருக்கிறார்கள். என்னுடைய தாயும் சரி, தகப்பனாரும் சரி, பிரபலமான ஊழியர்கள் முதற்கொண்டு எல்லா பரிசுத்தவான்களையும் எங்கள் இல்லத்திலே தங்க வைத்து சாப்பாடு கொடுத்து போஷித்திருக்கிறார். அதற்கேற்ற பலன்களைத்தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். இங்கே எங்கள் குடும்பம் முழுவதும் ஊழியம் செய்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பலன்கள், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த அபிஷேகம், நீதிமானுக்குள்ள அபிஷேகம். நீதிமான் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தவான், பரிசுத்தத்திலே வாழுகிறவர். சீஷர் என்று சொல்லும்போது தேவனை பின்பற்றி நடக்கிறவர். தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற மூவருக்கு இருக்கிற அந்த பலன் உங்களுக்கு வர ஏற்றுக்கொள்ளும் போது தான். அதே சமயத்தில் அவருக்கு கொடுக்கிற பலன்கள், அவர்களை தாங்குகிற விதங்கள். இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்களை தாங்குகிற குடும்பங்கள் உண்டு. அப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது, வாழ்ந்திருக்கிறார்கள், சுகித்திருக்கிறார்கள். காரணம், அந்த ஊழியக்காரருக்கு உள்ள பலன்கள், ஆசீர்வாத பலன்களை, கிருபைகள் அவர்களுக்கும் வைக்கிறார். எங்கள் ஊழியத்திலும் நிறைய பார்க்கிறது உண்டு. வட இந்தியாவில் நான் பார்க்கிறது உண்டு. சென்னையிலே ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார் என்னை அதிகமாக, நான் ஊழியத்தை தாங்கினது நிறைய குடும்பங்கள் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் பட்டு அதற்கேற்ற பலன்களும் அவர்கள் பெற்று வருகிறார்கள். எனக்கு ஊழியத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புகள், அந்த தரிசனங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கும் தேவன் அருளி இருக்கிற அந்த கிருபைகளை கொடுக்கிற, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற, ஊழியக்காரர்களை போஷிக்கவும், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வது, ஊழியக்காரர்களை தாங்குவது. ஒரு கலசம் தண்ணி தான் சொல்கிறார், அது கொடுத்தாலே பலன். இதே காரியத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:10 வாசிக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான அன்பு நிறைந்த மக்கள். டெல்லி பட்டணத்திற்கு நான் போகும் பொழுது எனக்கு செய்த உதவிகளை மறக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட குடும்பம், 3 சகோதரிகள் உண்டு, எப்பொழுதும் என்னை நேசிப்பவர்கள். அவர்கள் செய்த காரியங்களாம் மறக்கவே முடியாது. சில குடும்பங்கள்லாம் எனக்குன்னு ஒரு ரூமை வைத்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட போதகர் என்னை வைத்து கூட்டங்களை எல்லாம் வட இந்தியாவில் அவர் நடத்தும் பொழுது இவ்வளோ அன்போடு ஒவ்வொரு வருஷங்களிலும் கூப்பிடுவார். அந்த பிரயாசத்துக்குரிய பலன்களை கண்டிப்பாக, அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கண்டிப்பாக அவர்களுக்கு அருளுவார். அதனால் ஊழியர்களை நேசிங்க, ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளுங்க.
ஜெபம் பண்ணுறவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளுங்க, நீதிமான்களை ஏற்றுக்கொள்ளுங்க, சீஷர்களை ஏற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய ஊழியர்களை நேசிங்க. அதற்கேற்ற பலன்களை அனுபவிப்பீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு தண்ணியாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், காணிக்கையாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் ஒரு பலன் உண்டு. இங்கேயும் பலன் உண்டு, பரலோகத்திலும் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படும். அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவோ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.